இந்த வயசுல காதல் வரும். அதுதான் உளவியல் நிபுணர்கள் சொல்ற விஷயம். இயற்கைங்க. காதல் என்பது உயிர் இயற்கை. அதுதான் யதார்த்தம். அது காக்கா குருவிக்கும் வரும். நம்ம பிள்ளைகளுக்கு வரலன்னா தான் நம்ம பிரச்சனை இருக்குன்னு பார்க்கணும். என்னடா அவன் இன்ட்ரோவெர்ட்டோ யார் கூடயும் பேச மாட்றான். ஓரமா போய் ஒதுங்கி நிக்கிறானே என்ன பிரச்சனை பிள்ளைக்கு? அப்படின்னு பார்க்கணும். 16 வயசுல, 17 வயசுல, 19 வயசுல காதலிக்க தான் செய்வான். ஆனா நீங்க அவன நேர்வழிப்படுத்தணும். எப்படி படுத்தலாம்? காதல் வரும்டா தம்பி. நீ படி. நம்ம காதலிக்கிற பிள்ளை கட்டி குடுத்துருவோம். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ படி. இன்னைக்கு பேரண்ட்ஸ் நெறைய பேர் மாறி இருக்கிறாங்க. காதல் திருமணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களே இவங்களுக்கு நல்லபடியா ஒரு வாழ்க்கை அமைச்சு குடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான தமிழ்நாடெல்லாம் கிடையாது. நான் பார்க்கிறேன் நெறைய ரொம்ப பின்தங்கிய பகுதியா இருக்கிற பகுதிகள்ல இருந்து கூட காதல் திருமணத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது பல பரிமாணங்கள்ல இருக்கு. ஒண்ணு தம்பி அப்படியே லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு மெட்ராஸ்ல செட்டில் ஆகி ஏரியாக்குள்ள வராத. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன். இது ஒண்ணு. இல்லன்னா என்ன நடக்குதுப்பா? உன் ஜோலியை பார்த்துட்டு போ. என் கூட சேராத. நான் பேச மாட்டேன். கொஞ்ச நாள் பேச மாட்டாங்க. ஒரு பேரம் பேத்தி வளர்ந்துச்சுன்னா பேசிடுவாங்க. இது ஒரு ஐடியா. இந்த கொல்ல அப்படி இந்த இடத்துக்கு போய் நிக்கிறது ரொம்ப என்ன சொல்றது? ரொம்ப மூளைக்குள்ள சாதி வெறி ஊறி போயிருக்கிற சாதி வெறி வைத்து அரசியல் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் அங்க இருக்கும். அந்த கூட்டம் கிளப்பி விட்டு அவங்க பண்ற நடக்கும். ஆமா ஆமா ஆமா. கிளப்பி விட்டு ரணங்கலப்படுத்துவான். இவனும் கோவணம் இல்லாம இருப்பான். செத்தவனும் கோவணம் இல்லாம தான் இருப்பான். ஆனா இவனுக்கு சாதி பெருசா வந்து கிரீட வச்ச மாதிரி இருக்கும். டேய் சாதியை வச்சுதானே உடைய மனுஷனாவே வைக்கல. உன் போராட்ட உணர்வையே காலி பண்ணதே சாதிதான். நீ கல்விக்காக போராடல, தண்ணிக்காக போராடல, வேலைக்காக போராடல, உன் உரிமைக்காக நீ போராடல. நீ சாதி பெருமை பேசி திறனா அது திட்டமிட்டு உன் மூளைக்குள்ள திணிக்கப்பட்ட ஒரு வேலை. இந்த ஆரிய பார்ப்பனியத்தினுடைய ஒரு வேலை. இத பெத்தவங்க புரிஞ்சுக்கணும்.